இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபவாசம் இருப்பதுனா எப்படி இருந்தால் உகந்த உபவாசம் அப்படின்னு அநேகர் நம்ம கேள்விக்குறியோடு இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்து ஜெபிச்சோம்னா நம்ம உபவாசம் சரியாயிடும், நம்ம கேட்டது கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த உபவாசத்தை பற்றி ஒரு அற்புதமான வசனத்தை குறிப்பிடுகிறார். கூர்ந்து கவனிகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7-8 சொல்லப்படுகிறது. உகந்த உபவாசம் என்றால் என்ன, எப்படின்னா, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதை பகிர்ந்து கொடுப்பது. பசியாக இருக்கிறாங்களா, நீ ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கத்தாம முதல்ல உகந்தது. பசியாக இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் பசி, நம்ம கறிமீன் தான் சாப்பிடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துறதண்டில் சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சம் அவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருப்பது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பாருங்கள், அவருக்கு உகந்த உபவாசம் அதுதானே. என்னென்ன சொல்கிறார் பார்த்தியா, 3 சப்ஜெக்ட் சொல்கிறார். ஒன்று ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம், பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தூரத்திலே சிறுமைப்பட்டவர்கள், சிறுமையாக இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்டில் சாப்பாடு கழி இல்லை, துணி இல்லை, வேலை இல்லாமல் இருப்பாங்க. அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு பிளாட் படத்தில் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. சிறுமைப்பட்டவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலித்து வைக்காமல் இருப்பது தான் எனக்கு உகந்த உபவாசம். மாம்சமான யார்? உன் உணர்ஜந்து பந்துக்கள், உன் ரத்தத்தில் பிறந்தவங்க, மாம்சத்தில் நம்ம வெளிப்பட்டவங்க. எப்படின்னு சொன்னால், நம்ம அப்பா ஒருவேளை நம்ம கூட பிறந்த அந்த சகோதரிகளுக்கு எதனா சொத்து இருக்கணும், அதில் அவனுக்கு தெரியாத பாதி நம்ம எடுத்துருவோம். அவங்க எந்த ஊர் தேசத்தில் இருப்பாங்க, அதை ஒழிச்சு வைக்கக்கூடாதுன்ற ஆண்டவர். இதெல்லாம் தான்ப்பா உகந்த உபவாசம். எது பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், சிறுமைப்பட்டவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமான இருக்கிறவங்களுக்கு, நம்ம இனச்சேர்ந்த பந்துகளுக்கு எதுவும் ஒழிச்சு வைக்காமல் சரிபாகமாக பங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் உலகத்தில் உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நீ அப்படி பண்ணினா உன் வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், அப்பொழுது வெடிகால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகழ்வாழ் சீக்கிரத்தில் துதிக்கும், உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே செல்லும். பாருங்கள், இந்த வார்த்தையில் நீ செய்துனா அந்த உபவாசம்தான் உன்னை இப்படி உயர்த்தன்றார். எப்படி உயர்த்தம்? விடிகால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சிகழ்வாழி சீக்கிரத்தில் துளுக்குமா. இந்த உபவாசத்தை நீ கடைப்பிடிச்சினா, பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், துணி இல்லாத வஸ்திரம் சேர்க்கணும், சிறுமைப்பட்டவர்களை வீட்டில் சேர்த்துக்கணும், இனச்சேர்ந்த பந்தர்களுக்கு எந்த ஒரு பொருளையும் மறைச்சி வைக்கக்கூடாது. இப்படி செய்கிறது தான் உகந்த உபவாசம். அப்படியேப்பட்ட உபவாசம் செய்கிறவளை வெடிகால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகழ்வாழ் சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்குமா. பாருங்கள், எவ்வளோ பெரிய உபவாசம் தெரியுமா. நம்ம உபவாசம் போட்டு கிடக்கிறோம், இந்த உபவாசம் போட்டால் என் வாழ்க்கையில் நடக்கும், 4 நாள் உபவாசம் இருந்தால் என் வாழ்க்கையில் பிரகாசம் வந்துடும் அப்படின்னு. அது இல்லைங்க உபவாசம். ஆண்டவர் திட்டமாக சொல்லுவார், இதுதான் அவன் உபவாசம். பசியாக இருக்கணும், முதல்ல ஆகாரம் கொடுப்பேன், அதை கொடுக்குறது கிடையாது. வஸ்திரம் கொடுக்குறது கிடையாது. நான் 10 நாள் பாஸ்டிங் ப்ரேயர், 20 நாள் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணால் வாழ்க்கை சீக்கிரத்தை துளிர்விடும், லேட்டாக துளிர்விடும். இது ஆண்டவருடைய வார்த்தை. எப்படின்னு சொன்னால், சீக்கிரத்தை துளிர்விடுன்னு சொன்னால் நம்ம தாங்க அது கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கீழ்ப்படி நடக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீக்கிரத்தை துளிர்விடும். இதை கடைப்பிடிங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.